வரை ரத்து செய்யப்பட்ட மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு கட்டணம் திருப்பித் தரப்படும் என இண்டிகோ விமான நிறுவனம் தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். இண்டிகோ விவகாரம் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை அந்த நிறுவனமானது வெளியிட்டு வரும் நிலையில் வரும் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பான விவகாரங்களுக்கான அந்த கட்டணத்தை விரைவில் திருப்பி அனுப்பப்படும் என்ற வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை இண்டிகோ நிர்வாகமானது நேற்று ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. அதை மீண்டும் தற்பொழுது ஒரு விளக்கமாக இண்டிகோ நிர்வாகமானது வழங்கியிருக்கிறது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது ரத்து செய்யப்பட்ட மற்றும் மாற்றி அமைக்கப்பட்ட பயணங்களுக்கான அந்த ஒரு கட்டணத்தை உடனடியாக குறிப்பாக நாளை இரவு 8 மணிக்குள் பயணச்சாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது இண்டிகோ நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. அந்தந்த கட்டணத் தொகை மற்றும் அனைத்துமே அவர்களுடைய ஒரிஜினல் பேமெண்ட் மோடில் தாமாகவே ஆட்டோமேட்டிக்காகவே திருப்பி அனுப்பப்படும் என்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் இண்டிகோ நிறுவனம் தரப்பில் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. மேலும் பயணிகளுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சிரமத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு மன்னிப்பையும் தற்பொழுது இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டது முக்கியமாக. இந்த விவகாரத்தில் தான் இன்று மாலை 6 மணிக்கு இண்டிகோவுடைய நிர்வாக அதிகாரிகள் உடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ள நிலையில் இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது இண்டிகோ நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.